ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரொடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். அழகு, கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதநேயத்துடன் பழகுவீர்கள். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி, நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். இந்த இடத்தில் சூரியன் நீசமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்யம்தான். உங்கள் ராசியின் 2 மற்றும் 7 அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீர்கள். பொய் சொன்னாலும் பொருந்தச் சொல்லத் தெரியாமல் விழிப்பீர்கள். பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கைத் துணையிடம் ஒப்படைத்து விடுவீர்கள். பெரும்பாலும் கூட்டாகத் தொழில் செய்வதையே விரும்புவீர்கள். வாழ்க்கைத் துணைக்குத் தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் சமர்த்தர். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. அனுபவமில்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் பக்குவம் இருக்கும். ஏனெனில் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்கிற வைராக்கியம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வீர்கள். எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை நீங்கள் விரும்புவீர்கள். ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மை அடையும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். தினமும் பார்க்கும் ராசி பலனில் 7ஆவதாக இருப்பது துலாம் ராசி. துலாம் ராசியை குறிக்கும் பஞ்சபூதங்களில் காற்று ராசிக்காரர்களின் குணநலன்களைப் பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களைக் கூட சற்று சந்தேகப் பார்வையுடனே பார்ப்பார்கள். அதே சமயம் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள். அதிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள். அனைவராலும் கவர்ந்திழுக்கும் தோற்றமுடையவர்கள். துலாம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள். அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக மிங்கிளாகும் குணம் கொண்டவர்கள். காதல் என்றால் துலாம், துலாம் என்றால் காதல் என்றே கூட சொல்லலாம். மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை, விலங்குகள், பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசியினர் உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள். மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள். யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டிடுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளரை, அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள். தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள். நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் துலாம் ராசியினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வார்கள். துலாம் ராசியினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனத்திற்கு பிடித்தவாறு நடந்து துலாம் ராசியினர் ரொமன்ஸில் வேற லெவலாக இருப்பார்கள். அதாவது மற்ற பாலினத்தவரை வசியம் செய்து தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். குறிப்பாக துலாம் ராசிகாரர்களை செக்ஸ் விஷயத்தில் அடிச்சிக்க யாரும் இல்லை என்றே கூட கூறலாம். துலாம் ராசியினர் தங்களின் துணையை அணு அணுவாக ரசித்து காதலிப்பார்கள். அவர்களின் ரசனை உணர்வும் அதிகமே. ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதனை எது சரி ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கேற்ப நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். அனைத்து ராசிகளின் தொழில் மற்றும் செல்வ நிலை எப்படி இருக்கும்? விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில்தான் அதிக நேரம் செலவிடுவார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக வைத்திருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்ய மாட்டார்கள். நியாயத்தின் பக்கமே அதிகம் நிற்பவர்கள். விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிவிடுவார்கள். அவர்களின் சிறப்பு ஆற்றலால் அனைவரும் அவர்களை பாராட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பார்கள். அனைவரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள். அனைவரிடத்திலும் அக்கறை காட்டுவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுபவர்களாக இருப்பார்கள். யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள். அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ்வார்கள். இவர்கள் பல நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகுவார்கள். கதை, கவிதை, நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களை கூட பெரியதாக நினைப்பார்கள். அதிகளவு கோபமுடையவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களிடத்தில் மட்டுமின்றி மற்ற உயிரினங்களிடத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள். இவர்கள் மனதளவில் அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கைத் துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் காதலில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகளாக இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நினைப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகளவு அன்பை வெளிப்படுத்துவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடன் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தரும். எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவர். குடும்ப பொறுப்பு இவருக்கு அதிகமாக இருக்கும். பெற்றோர்களை கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். வரவைக் காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். இரக்க சிந்தனை அதிகம் இருக்கும். சகோதரர்கள் வலிய சென்று உதவி செய்வார். சமூக தொண்டிலும் அரசியல் சேவையிலும் அதிக ஆர்வம் காட்டி சிக்கிக் கொள்வார். பெண் வழியில் பிரச்சனைகள் அதிகம் வரும். பிறரால் சாதித்துக் காட்ட முடியாததை சாதித்துக் காட்டுவர். எதிர்கால தேவையை அறியும் நுட்பம் அதிகம் இருக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்றவைகளை வாங்குவார். பிறரை எடை போடுவதில் வல்லவர். நல்ல பேச்சாளர். கூறிய அறிவுடன் செயல்படுவார். காரியத்தில் கண்ணாக இருப்பார். காரியவாதி. எதற்கும் கணக்கு பார்ப்பவர். நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர். பிறந்த குலத்தின் மேல் அபிமானமுடையவர். தன விருத்தியுடையவர். சம்பத்துடையவர். இவர்கள் மின்சாரத்துறை, பொறியியல் துறை, உணவுத்துறை, வாகனத்துறை, ஆடை, ஆபரண அலங்காரத் துறைகளில் ஈடுபட்டால் ஆதாயம் கிடைக்கும். இவர்கள் சாந்த ரூப அம்பிகை வழிபாட்டில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். ஆண்டினை 12 மாதங்களாக கொண்டதால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு இராசி ஆட்சி செய்வதாக கூறுவர். இதில் ஐப்பசி மாதம் துலைக்கு உரிய மாதமாகும். துலாம் ராசியின் சின்னமே நேர்மையின் அடையாளமான தராசுதான். அதற்கேற்ப இவர்களும் நீதி மற்றும் நேர்மை மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். தனக்கு தேவையானவற்றை நேர்மையான மற்றும் வலிமையானவர்கள். ஆனால் சில சமயம் இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனைவரிடம் இருந்தும் விலகியிருக்கவும் சிலரை வெறுக்கவும் இவர்கள் செய்வார்கள். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் விலகியிருப்பார்கள். துலாம் ராசிக்கார்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் எளிதில் தாக்கப்பட்டு தங்கள் மனதை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்களா என்பது சந்தேகமே. துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை முடிவெடுப்பதாகும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.